வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் கேம் சேஞ்சர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் டூவில் வாங்கின அடிங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையாக இந்த கேம் சேஞ்சர் படம் இருந்துச்சா, ஷங்கருக்கு கம்பேக்காக அமைஞ்சுதான் இந்த படம், அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் பார்க்குறப்பவே என்னங்க சிவாஜி ப்ளஸ் முதல்வன் கலந்த காம்போ மாதிரி தான் இருக்கே, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகலையேன்ற லைட்டாக கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிரியேட் பண்ணல, இருந்தாலும் சங்கர் வந்து சொதப்ப மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. அதனால தான் இந்த படத்தை ட்ரை பண்ணது. சரி, இந்த ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னா, கலெக்டராக இருக்கிற ராம் சரண் தப்பு நடந்தாலே டப்பு டப்புன்னு கோவப்படக்கூடிய ஆள். அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எஸ் எஸ் சூர்யா கேரக்டர் எப்படியாச்சும் சிஎம் ஆகணும் அப்படின்னு அடம்பிடிக்கிற கேரக்டர், நான் சிஎம் ஆகிறதா என்னுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு இருக்கிற ஆளு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா முட்டிக்குது. அது இல்லாம இவங்களுக்கே தெரியாத சில ரகசியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் சண்டை என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் மொத்த படமே. இதுல பாசிட்டிவ்ஸா பட்ட விஷயங்கள் என்னன்னா, ராம் சரண் பக்காவா அந்த கேரக்டர் ஃபிட் ஆகிறாரு. அண்ட் பிளாஷ்பேக்ல அப்பா கேரக்டருக்கு இருக்கிற அந்த பிரச்சனை, ஸோ அது மூலியமா அவர் எடுக்கிற முடிவுன்ற மாதிரி பிளாஷ்பேக்ல நல்லாவே நடிச்சிருந்தாரு. வழக்கம் போல எஸ் எஸ் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இரிட்டேட் பண்ற கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அவர் ஸ்டைல நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி விட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி அவர் நல்லாவே இந்த படத்தில் ஸ்கோர் பண்றாப்படி. அண்ட் சங்கரோட குட்டி குட்டி ஐடியாஸ் அங்க இங்கன்னு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பாட்டுக்கு வழக்கம் போல தாராளமா செலவு பண்ணி இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த தோப் சாங்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல குட்டி குட்டி ஐடியாஸ், இதெல்லாம் சங்கரோட ஐடியாஸ் பண்ற மாதிரி அந்த ஏரியா சூப்பரா இருந்துச்சு. அந்த தோப் சாங் நல்லா இருந்துச்சு. ஜெருகண்டி பாட்டா எனக்கு பெருசா கனெக்ட் ஆகலனாலும் அந்த விஷுவல்ஸ் நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ராம் சரணை பொறுத்த வரைக்கும் மாசாவும் சரி, பிளஸ் கொடுத்த கேரக்டருமே நீட்டாவே பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க மோட்டிவேட் பண்ற வேலை மட்டும் தான், சும்மா கூட தான் நிற்பாங்க. அதை தாண்டி சாங் வேணுமாப்பா வாங்க நான் இப்போ கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி கூட்டு போற கேரக்டர் தான். பட் இதுல அஞ்சலி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அவங்க டக்குன்னு பார்க்கும்போது என்னங்க இப்படி மேக்கப் போட்டு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாக் ஆச்சு. அண்ட் அவங்க கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சரி, பிளஸ் அவங்க பர்ஃபார்ம் பண்ண விதமும் நல்லாவே இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜோட கதை தான் இது. பட் ஸ்டோரியா பாத்தீங்கன்னா நல்ல கதை தான்ப்பா. அது எடுத்த விதம் அதை நான் அப்புறம் பேசுறேன். பட் ஸ்டோரியா பார்த்தாக்க எஸ் நல்ல கதை தான். அப்புறம் நம்ம நிறைய படங்களை பார்த்துப்போம்ல, அரசியல்வாதி நினைச்சா நீங்களாம் காலிடா, நீங்க தான் படிச்சு பாஸ் ஆகி போஸ்டிங் போட்டு வந்தாலும் அரசியல்வாதி நினைச்சா அவ்வளவுதான், அவனை பகச்சிக்கிட்டீங்க, கதை முடிஞ்சது, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம்ல. இதுல அப்படியே கொஞ்சம் கலெக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா, அதை வச்சு நாங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் தெரியுமான்ற மாதிரி கலெக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அரசியல்வாதியே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம்னான்ற மாதிரி காட்டின சில விஷயங்கள்லாம் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் வில்ல கெட்டவன், அப்போ கெட்ட வழியில தான் அவனை டீல் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் நேர்மையாகவும் சில விஷயங்கள் பண்ணாலும் அவனை லாக் பண்ணலாம் அப்படின்னு இதுல கலெக்டரா ராம் சரணை வச்சு காட்டின விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு. காமெடி ஏரியாவை எடுத்துக்கிட்டா ஜெயராம் அவர் தான் கொஞ்சம் லைட்டா அங்க இங்க ஸ்கோர் பண்றாப்படி. மற்றபடி காமெடிக்காகவே ஏகப்பட்ட ஆர்டிஸ்டுகள் அப்பப்போ என்ட்ரி கொடுக்குறாங்க. பட் அவங்க பெருசா அந்த ஏரியாவை பார்த்துக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகல. ஸோ காமெடி பெருசா ஒர்க் ஆகாது ஒரு குறை தான்ப்பா. அண்ட் முக்கியமா இன்னொரு பெரிய பிளஸ்னா, படம் எங்கேயுமே ஸ்லோ ஃபீல் ஆகாம டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபார்மேட்ல கொண்டு போனது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது படத்துக்கு பிளஸாகவும் அமைஞ்சது. சரி, அப்படியே நெகட்டிவ்ஸ் பக்கம் வருவோமா, ஏன்னா கொஞ்சம் நிறையவே இருக்குது. இதே படத்தை மற்ற டேரக்டர்ஸ் பண்ணியிருந்தா சங்கர் மாதிரி ட்ரை பண்ண நினைச்சு ஒரு புது முயற்சி ட்ரை பண்ணியிருக்காருல அப்படின்னு நம்ம தாராளமா பாராட்டலாம். ஆனா சங்கரே இவ்வளோ வழக்கமான ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்றது தான் ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்னா அப்பவே ஒரு ஒன் டே சிஎம்ன்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஐடியாலாம் அப்பவே நல்லா பண்ணிட்டாரு. இப்போ அவரே திரும்ப வந்து வழக்கமான சிஎம் கதையை பண்றதுக்கு, வழக்கமான ரிவெஞ்ச் கதையை பண்றது ஏங்க அப்பவே அவ்வளோ புதுசு புதுசாக பண்ணிட்டு இப்போ ஏங்க ரொம்ப நார்மலா பேசிக் லெவலில் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமா அவருடைய எல்லா படங்களுடைய மேஷப் மாதிரி தான் நிறைய இடங்கள் இந்த படத்தில் ஃபீல் ஆச்சு. அதான் ட்ரெய்லர்ல சொன்னால சிவாஜி முதல்வன் கலந்தா மாதிரி இருக்கேன்னு சொன்னல, இதுல அப்படியே பார்க்கும்போது ஏங்க இது சிவாஜியில் வர அந்த ஆஃபீஸ் ரூம் சீன்ல வாங்குறதுக்கு வாங்கணும் ஆஃபீஸ் ரூம் கூட்டு போற சீன்ல ஏங்க இந்த முதல்வன் பட சீனுங்கன்ற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் சங்கர் படத்தையும் உங்களுக்கு ரீகால் பண்ணி விட்டுரும். ஒரு காலத்துல புது புது ஐடியாஸா பண்ணி நம்மளை எக்ஸைட் பண்ண அவரா இவ்வளவு பேசிக் லெவல்ல பண்ணிருக்காருன்ற மாதிரியான வருத்தம் தான். கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அந்த ஜேசிபி ஃபைட்லாம் பார்க்கும்போது என்னங்க ஆச்சு இவருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அன்னியன் படத்துல அந்த ஃபைட் மறக்க முடியுமா, சதாவை காப்பாத்த டே மொட்டை நவுறா அப்படின்னு அந்த ஒரு ஃபைட் சீனு என்னமா மைண்ட்ல நிக்குது. அப்படி பண்ணவரா இந்த ஜேசிபி ஃபைட்லாம் பண்ணாருன்ற மாதிரி அப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப நார்மலா இருக்கு. ஐ எம் அன்பிரெடிக்டபிள் அப்படின்னு ராம் சரண் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. ஏங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு கிளீனா தெரியுது. இதுல வேற எங்க ஒரு குறுக்கு நெருக்க நான் பண்ண போறது உங்களுக்கு புரியாது தெரியாதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுச்சு. எஸ் எஸ் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லான வில்லனா அப்படின்னு பார்த்தா கிடையாது, ரொம்ப குழந்தை புலத்தனமான வில்லன் தான். ஏன்னா அவர் பண்ற விஷயங்கள், அவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் கடைசியில் அவர் போட்டு உடைக்கிற இடம்லாம் அநியாயத்துக்கு போறாருங்க. சினிமாக்காக வில்லனுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சினிமாட்டிக் லிபர்ட்டி நிறைய எடுத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் கூட ஓகே. அதுக்குன்னு ரொம்ப குழந்தை புள்ளத்தனமாக நான் சுற்றி எடுத்து எல்லாத்தையும் உடைக்க போகிறேன் அப்படின்னா வருவார் ஒரு அரசியல்வாதி இப்படியா பண்ணுவாருன்ற மாதிரி கொஞ்சம் ஓவரா போறீங்களோன்னு ஃபீல் ஆச்சு. பணம் இல்லாத அரசியல், இதைத்தான் நான் கொண்டு வர போகிறேன். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னென்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் எப்படி மாறுதுன்னு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய படம் தான். ஆனால் அந்த மெசேஜ் மட்டும் போதுமானது இல்லைல்ல. இதுவே பழைய சங்கரா இருந்திருந்தா இன்னும் பவர்ஃபுல்லாக சொல்லியிருப்பாரு. அவர் ஏன் இவ்வளோ நார்மலாக ரொம்ப ஓகேவா சொல்லியிருக்காருன்ற ஃபீல் தான் இந்த படத்தில்.
அப்புறம் காமெடி ஏரியா ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. அந்த ஏரியா கொஞ்சம் இன்னும் நல்லாவே ஒர்க் ஆயிருந்தா நடுவில் இருக்கிற அந்த குறைகள்லாம் தெரியாமல் அப்படியே போகிற போக்கில் ஜாலியாக போயிருக்கும். ஏன்னா அவ்வளோ காமெடிக்கான ஏரியா இருந்துமே அது ரொம்ப வீக்காக இருந்தது தான் இந்த படத்தில் பெரிய பிரச்சனை. அண்ட் முக்கியமாக இந்த வில்லன் கேரக்டர் எஸ்.ஜே. சூர்யா இருந்ததுனால அவர் கேரக்டர்னால அவர் பண்ணுற விஷயங்கள்னால தப்பிச்சுது. வேற யாராச்சும் வில்லன் போட்டிருந்தாங்கன்னா பெருசாக சொதப்பிருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் டவுட் வரும், ஏன்டா இந்தியன் டூலையும் போட்டு வளர்க்குறீங்க, இந்த படத்தையும் போட்டு வளர்க்குறீங்க, சங்கர் எது எடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயமாக சொல்லுங்க, சங்கர் செட் பண்ணி வச்சிருக்க ஸ்டாண்டர்ட் எந்த லெவலில் இருக்குது? அவர் லெவலில் இன்னொரு டேரக்டர் பீட் பண்ணுறதுன்றது நடக்கவே நடக்காது. அது நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் அவரே அவருடைய லெவலில் டச் பண்ண முடியலங்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. நல்ல மெசேஜ் சொல்கிற படங்கள்லாம் இப்போ வந்தால் பிடிக்காதுங்க. ஸ்கேம் பண்ணுறது, அதை வச்சு ஒரு கெட்டவனை ஹீரோவாக காட்டுறது, அதெல்லாம் பார்த்து தான் பழகுறீங்க. நல்ல மெசேஜ் சொன்னாலே உங்களுக்குலாம் பிடிக்காதுல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்நியன் படமும் நல்ல மெசேஜ் சொல்கிறது தான். அதில் வெறும் மெசேஜை மட்டுமே நம்பி படம் எடுத்தாரா? மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர், 3 கேரக்டராக வேற ஒரு ஆளாக இருப்பான், இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி அது கூட மக்களுக்கு தேவையான மெசேஜும் சொல்லுவார். அதெல்லாம் முதல்வன் படம் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் சிஎம், ஏங்க ஒரு நாள் இருந்து ஒருத்தன் இவ்வளோ விஷயங்களை பண்ணுறான், 5 வருஷம் உங்களுக்கு கிடச்சி ஒன்றும் பண்ண மாட்டீங்களான்னு அவர் மெசேஜையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பார். இப்படி வழக்கமான மெசேஜையே வித்தியாசமாக டீல் பண்ணக்கூடிய ஆள் அவர் ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப நார்மலாக வெறும் மெசேஜ் மட்டும் இருந்தால் போகிறோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஏற்றுக்க முடியல. இந்த படத்தில் இதுதான் சங்கர் படம், இந்த ஒரு சீன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சீனும் இல்லை. அப்புறம் தமிழ் சினிமா 1000 கோடி பண்ணலையா, 1000 கோடி அடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே. எந்திரன் படம் மட்டும் இப்போ வரட்டும் 1000 கோடிலாம் அசால்ட்டாக அச்சு நோத்திட்டு போயிட்டே இருக்குங்கன்னு நம்ம சொல்கிறோம்னா சங்கர் செட் பண்ணி வச்ச ஸ்டாண்டர்ட் அப்படி ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ண அவர் இந்த படத்தை எடுத்திருக்காருன்றதான் ஏற்றுக்க முடியல. இப்போவும் சொல்கிறது, இந்த படத்தை வேற ஒரு டேரக்டர் எடுத்திருந்தா ஓகேப்பா, நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காருப்பான்னு தாராளமாக சொல்லலாம். ஆனால் சங்கரோட படங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. அந்த இடத்த இது கிட்ட கூட போக முடியல. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்தியன் 2 வந்து என்ன நொந்து நூடுல்ஸ் ஆக்கின படம், ஏங்க இப்படி ஒரு வேலையை பார்த்தீங்க சொல்லி சங்கர் மேலேயே கோவப்பட்ட ஒரு படம். இந்தியன் 2 அளவுக்கு இந்த படம் மோசமா கிடையாது. ஆனா அதுக்குன்னு சங்கரோட மற்ற படங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாகவும் இது கிடையாது. இது ஒரு ஆவரேஜான படம் இருக்கிறவர் சங்கர் இல்லை. ஸோ அதனால தான் இந்த கோவமே தவிர அவர் ப்ராப்பரான கம்பேக் கொடுப்பாரு. ஏன்னா இந்தியன் 2ல அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க, கேம் சேஞ்சர் காப்பாற்றணும்னு நினச்சா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது. அவ்வளோதான், இதோட அவர் கிடையாது, கேம் சேஞ்சர் இல்லைங்க, கேம் ஓவர்ன்ற மாதிரிலாம் கூவிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் அவருக்கு நடக்காது. வேல்பாரி படத்துலையும் இந்தியன் 3 படத்துலையும் திரும்பியும் கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புறேன். ஸோ இது ஒரு ஆவரேஜான படம். நீங்கள் சங்கரோட மற்ற படங்கள்லாம் டோட்டலாக மறந்துட்டு ஓகே ஒன்று பார்க்க போகிறேன், கமர்ஷியல் படம் பார்க்க போகிறேன்ற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான், ஒரு ஓகேவான படம். ஆனால் அவர் வேற ஒன்று புதுசாக பண்ணுவாருங்க அப்படின்னு எதிர்பார்த்து போறவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆகலாம். மற்றபடி தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஓகேவான கமர்ஷியல் படம். சங்கர் சார் ப்ளீஸ், சின்ன வயசுலேருந்து உங்கள் படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம், ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக், இதாண்டா சங்கர் படம் அப்படின்னு கம்பேக் கொடுக்குற வகையில் ஒரு தரமான படத்தை கொடுங்க. கேம் சேஞ்சர் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.